ஹலோ சுப்ரியா எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங். இப்போ நான் பார்க்க போகிற டாபிக் என்னன்னு சொன்னால், இந்த வீடியோ கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் வந்துட்டு என்ன பிரச்சனைன்னு சொன்னால், கடியனூர் வந்துட்டு உள்ளுக்கு அதோட லைஃபே நடத்திடுது ஒரு கிராமம் மாதிரி. இங்கே பாருங்களேன், எப்படி ஃபுல்லாக அந்த சன்பாக்ஸில் வந்துட்டு அரைவாசி வந்துட்டு ஃபுல்லாக அந்த கடியன் அந்த மண்ணாலையும் அதோட சாப்பாடாலையும் ஃபில் பண்ணி வச்சிருக்குது. இப்போ என்னன்னு சொன்னால், இந்த பிரச்சனை இந்த கடியன் போயிட்டு அதுக்குள்ளே ஃபில் பண்ணி வைக்கிறதால தான் லைட்டுகளில் பிரச்சனை நம்ம சந்தேகப்படக்கூடிய கட்டம் கொண்டு வரும். அந்த சுவிட்சை போடக்கூடாது என்ன செய்யணும்னு சொன்னால், லைட் எல்லாம் டிம்மாக பற்றுறது, அடுத்தது பத்தி மூடுறது, அடுத்தது அப்படி சில பிரச்சனைகள் வரும். அடுத்து சுவிட்சே போடுபடாத அளவுக்கு அது போயிட்டு உள்ளுக்கு நிரப்பி வச்சிருக்கணும். அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். சில டைமில் நம்ம சந்தேகப்படும் ஒரு லைட்டில் பிரச்சனை இருக்குமோ என்று சந்தேகப்படுற அளவுக்கு அந்த கடியன் பார்க்குற வேலை அது. இப்போ நம்ம என்னன்னு சொன்னால் வேறு வழி இல்லை, இந்த சுவிட்சுக்குள்ளே கடியன் அந்த மண்ணையெல்லாம் கொண்டு போய் வச்சதுக்கு பிறகு அதை நீங்கள் சுவிட்சை ரிமூவ் பண்ணுறது தான். இனி அதுக்கு மேலே அந்த சுவிட்சை யூஸ் பண்ணாலும் அதை யூஸ் பண்ணவே இயலாம். இப்போ நம்ம ஏற்கனவே ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணது பார்த்து அவங்களுக்கு விளங்கிருக்கும். ஏபிசிக்குள்ளே தண்ணி இறங்கி அதை மேலுக்கு ஃபிட் பண்ணி அதுக்கு கீழே இருக்கிற சுவிட்ச் போட்டு தானே இதுக்குள்ளே வந்துட்டு மேலுக்கு கடியன் போயிட்டு மேலுக்கும் கடியன் அது தண்ணி, இது வந்துட்டு கீழுக்கு கடியன் மட்டும் ஃபுல்லாக போயிட்டு செஞ்சுது. இப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த சுவிட்சை மாற்றினா தான் ஒரு சொல்யூஷன் ஆகிருக்கு. ஸோ இதை கலட்டி மாற்றிக்கலாம், வேறு வழி இல்லையே, ஒன்றும் செய்ய இயலாது. இப்போ எல்லாம் கலட்டியாச்சு பாருங்க, ஃபுல்லாக துடைச்சி க்ளீன் பண்ணி எல்லாம் செஞ்சதுக்கு பிறகு இனி என்ன சுவிட்சை ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியது. ஆனால் என்னன்னு சொன்னால், சுவிட்சை ஃபிட் பண்ணுறதுக்கு முதல் வந்துட்டு நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ மறுபடியும் வராதுன்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிடலாவே, அதனால் அந்த கடியனுக்குரிய சோக் இருக்குது சாவடிக்கிறதுக்கு, அதை ஃபுல்லாக பூசி சாமான் செஞ்சு ஒரு மாதிரியாக பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூட்டினா கன்ஃபார்ம் பண்ணிடலாம் வராதுன்னு சொல்லி ஏதோ ஒரு நம்பிக்கைக்கு பூசி அதை ஜாயின் பண்ணி இனி கனெக்ஷன் கொடுத்ததுக்கு பிறகு இனி கொஞ்சம் காலத்துக்கு அந்த கடி என்ன பிரச்சனை எல்லாமே இருக்கு. சரி, இப்போ சுவிட்செல்லாம் பூட்டி நீ லைட்டையெல்லாம் ஆன் பண்ணி பார்த்துக்கலாமே என்னன்னு சொல்லி. இப்போ பாருங்க, ஃபைனல் அவுட்புட் வந்துட்டு இதுதான். இந்த வீடியோட ஏற்கனவே போட்ட ஷார்ட்ஸில் அந்த வீடியோட ஃபினிஷிங் இதில் தான் இருக்குது. அவங்க அந்த ஏபிசி பாக்ஸத்துக்கு மேலுக்கு ஃபிட் பண்ணதுக்கு பிறகு சொன்னாங்க, அதை ஒரு நைட் லேம்ப் மாதிரி யூஸ் பண்ணணும், கிளாஸ் ஃபிட்டிங் அடித்து அதுக்குள்ளே ஒரு பாயிண்ட்டை போட்டு ஹோல்டர் ஒன்று போட்டு லைட் ஒன்று போட்டு சொல்லியிருந்தாங்க வீட்டுக்காரங்க. அப்போ அதனால் நாங்கள் லைட்டையும் பூட்டி ஃபைனலி நம்மளோட ஃபினிஷிங்கை செம்மையாக முடிச்சிட்டோம். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி.